நான் உங்களிடத்தில் திரும்புவேன். ஹல்லேலூயா. நன்றி சொல்ல அவரண்டை இன்னும் நாம் திரும்ப, இன்னும் ஒரு சில நாட்களுக்குள்ள புதிய ஆண்டுக்குள்ள பிரவேசிக்க போகிறோம். நாம் அவரிடத்திலே அவர் செய்த நன்மைகள் எல்லாம் எண்ணி பார்த்து துதித்து, கடந்து வந்த பாதைகள் திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். அப்பா அப்பா உமக்கு நன்றி. ராஜா ராஜா உமக்கு நன்றி. அப்பா அப்பா உமக்கு நன்றி. ராஜா உமக்கு நன்றி. ஒரு நாளும் குறைவில்லாமல் உணவு தந்தி. சொல்லுவோமா? ஒரு நாளும் குறைவில்லாமல் உணவு தந்தி. உறைவிடமும் உறைவிடமும் உடையும் தந்து காத்து வந்தீர். ஆமென். உறைவிடமும் உடையும் தந்து காத்து வந்தீர். இந்த ஆண்டுல கிருபையாக எங்களுக்கு தேவையான எல்லாம் நீங்க கொடுத்து ஆதரித்து வந்தீங்களேப்பா. ஒரு நாளும் குறைவில்லாமல் உணவு தந்தீர். ஒரு நாளும் குறைவில்லாமல் உணவு தந்தீர். உறைவிடமும் உடையும் தந்து காத்து வந்தீர். ஆமென். உறைவிடமும் உணவும் தந்து காத்து வந்தீர். எல்லாரும் சேர்ந்து அப்பா உமக்கு நன்றி. ராஜா ராஜா உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி. ராஜா ராஜா உமக்கு நன்றி. தள்ளப்பட்ட கல்லாக தள்ளப்பட்ட கல்லாக கிடந்தேன் ஐயா. தள்ளப்பட்ட கல்லாக கிடந்தேன் ஐயா. எடுத்து என்னை பயன்படுத்தி மகிழ்கின்றீர் ஐயா. எடுத்து என்னை பயன்படுத்தி மகிழ்கின்றீர் ஐயா. அப்பா அப்பா உமக்கு நன்றி. ராஜா ராஜா உமக்கு நன்றி. சபா அப்பா உமக்கு நன்றி. ராஜா உமக்கு நன்றி. பாதை அறியா குருடனை போல் வாழ்ந்தேன் ஐயா. தாண்டியத்தனை முறை பாதை தெரியலையே, எந்த பாதையின் போதும் தெரியலையேன்னு நினைக்கிறப்ப உங்க வசனமாய வெளிச்சத்தை கொண்டு, உங்க அபிஷேகத்தை கொண்டு, உங்க பலனத்தை கொண்டு எங்களை வழி நடத்தினீங்களேப்பா. பாசத்தோடு கண்களையே திறந்தீரையா. அப்பா உமக்கு நன்றி. ராஜா ராஜா உமக்கு நன்றி. அப்பா அப்பா உமக்கு நன்றி. ராஜா உமக்கு நன்றி. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். அப்பா உமக்கு நன்றி. ராஜா உமக்கு நன்றி. அப்பான்னு சொல்லுவோமா?
அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். சகரியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் இப்படியாக அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே வாசிக்கிறோம், சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், என்னிடத்தில் திரும்புங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது நான் உங்களிடத்தில் திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். திரும்ப திரும்ப இந்த வார்த்தை வருகிறது, சேனைகளின் கர்த்தர். ஹல்லேலூயா. அவர் இஸ்ரவேலின் இராணுவங்களின் சேனைகளின் கர்த்தர் இதுவரை நம்மை நடத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, என்னிடத்தில் திரும்புங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அவர் சொல்றார், என்னிடத்தில் திரும்புங்கள். அவர் அண்டை திரும்பும்போது கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்ப்போம். கர்த்தர் கிருபையாக கொடுத்த அந்த நாட்கள், ஜீவன், சுகம், பலன், ஆயுள், எல்லாம் தயவு, அவர் நமக்கு பாராட்டின கிருபை எல்லாவற்றையும் நாம் எண்ணி திரும்பி பார்ப்போம். வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது ஹல்லேலூயா, ஆண்டவர் சொல்றாராம், அவரண்டை நாம் திரும்பும் போது, நன்றி சொல்ல திரும்பும் போது, ஸ்பெசிஃபிக்கா அவரை ஆராதிக்க, அவர் செய்த எல்லா கிரியைகளையும் நினைத்து துதிக்க திரும்பும் போது வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது நான் உங்களிடத்தில் திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நம்ம ஆராதிக்கிற தேவன் அவர் சேனைகளின் கர்த்தர். நீங்கள் அவரை நோக்கி அவரண்டை திரும்பும் போது உங்களுக்காக சேனைகளின் கர்த்தர் செயல்படுவார். விசுவாசிக்கிறீங்களா? இந்த ஜெபத்தில் இணைந்து ஆராதிக்கிற நீங்கள் ஆலயத்தில் பிரயாசப்பட்டு வந்திருக்கிறீங்க. ஒருவேளை இந்த கிளைமேட், மழை, புயல் இதெல்லாம் இருந்தாலும் நாம் இந்த நாட்களிலே தெய்வ சமூகத்தை வாஞ்சித்து நாடி, ஒருவேளை நீங்கள் வரவே முடியாத தூர இடத்துல இருக்கலாம், அவரண்டை திரும்பும் போது, அவரை நோக்கி பார்க்கும்போது ஆண்டவர் சொல்றார், என்னிடத்தில் திரும்புங்கள், அப்பொழுது நான் உங்களிடத்தில் திரும்புவேன். அவர் திரும்பணும்னா நீங்க அவர் அண்டை திரும்பும் போது. ஹல்லேலூயா. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன். சொல்லுவோமா? கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். அப்பான்னு, அப்பா உமக்கு நன்றி. அப்பாவும் அவர் ராஜாதி ராஜா, கர்த்தாவும் அவர் ராஜா, உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. எத்தனையோ சாத்தானின் சூழ்ச்சிகள், எத்தனையோ ஆயுதங்கள் நமக்கு விரோதமாக, குடும்பத்துக்கு விரோதமாக எத்தனையோ சூழ்ச்சிகள் இருந்தாலும் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், வேதம் சொல்லுகிறது, நாம் ஆராதிக்கிற, நாம் இடைவிடாமல் ஆராதிக்கிற நம் தேவன் நம்மளை தப்புவிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எல்லா சூழ்நிலைகளும், பலவீனத்திலும், நாசத்திலும், மோசத்திலும், ஆபத்திலும் சொல்லுமா நம்மளை தப்புவிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார், வல்லவராக இருக்கிறார். ஓ ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற நம் தேவன் அவர் நம்மை தப்புவிக்க வல்லவர். ஹல்லேலூயா. எரிகிற அக்கினி சூளையிலும் அவருடைய வல்லமை வந்தபோது அவர்களை அதிலிருந்தெல்லாம் தப்புவித்து பாதுகாப்பா அவருடைய சட்டைக்குள்ளே அரவணைத்துக் கொள்ளுகிற தேவன். எதிராய் வந்த சூழ்ச்சிகளை முறியடித்தீரே. சொல்லுவோமா? எதிராய் வந்த சூழ்ச்சிகளை முறியடித்தீரே. எந்த நிலையிலும், எந்த நிலையிலும்
உம்மை துதிக்க வைத்தீரே. எந்த நிலையிலும் உம்மை துதிக்க வைத்தீரே. அப்பா அப்பா உமக்கு நன்றி. ராஜா ராஜா உமக்கு நன்றி. இஸ்ராவை போல தேவரே, நாங்க எங்கள்கிட்ட எல்லா சோர்சஸ் இருக்கலாம், ஆனா நீங்க எல்லாம் நாங்க ஒன்றும் செய்ய முடியாது. புதிய ஆண்டுக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க எங்க கூட வரணும்ப்பா. எங்க பிள்ளைகளோட கூட வரணும். எல்லா பிரயாசங்கள நீங்க வரணும். சபையாரோடு நீங்க வரணும் ஆண்டவரே. புது வருஷத்துல நாங்க ஒரு புதிய பலனோடு புதிய கிருபையோடு பிரவேசிக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. சபையார் கிருபை தாங்கப்பா. உங்க பலத்தினால நிரப்புங்க, ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. நன்றியுள்ள ஆவினால் நிரப்புங்க. சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. துதியின் ஆவினால நிரப்புங்க. விசேஷ பலத்தால இடை கட்டுங்க. அப்பா உமக்கு நன்றி. ராஜா உமக்கு நன்றி. சொல்லுவோமா சேர்ந்து? அப்பா உமக்கு நன்றி. ராஜா உமக்கு நன்றி. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன். கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன். சபையாக உங்க சமூகத்துல நாங்க நன்றி செலுத்துகிறப்பா. நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவும். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுது, இந்த ஸ்தோத்திரம் சொல்றதுக்கு இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எப்பொழுதும் எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். இங்க ஸ்பெசிபிக்கா ஆண்டவர் சொல்றார், ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய. ஹல்லேலூயா. உதடுகளின் lips of fruit. பாருங்க, உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி. பழைய ஏற்பாட்டுல என்ன பலியை செலுத்தினாங்க? போஜன பலி, சர்வாங்க தகன பலி, நிறைய பலிகளை செலுத்தினாங்க. ஆனா இங்கே நம்ம ஆண்டவர் சொல்லுகிறார் என்னன்னா, உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி. ஹல்லேலூயா. அந்த நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஒவ்வொன்றுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. டம்ளர் தண்ணி குடிக்கிறது கூட அவர் கிருபை. ஹல்லேலூயா. ஒவ்வொன்றுக்காக, எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நினைச்சு பார்த்து ஒவ்வொரு சின்ன பொருள் இந்த ஆண்டவர் உங்களுக்கு எவ்வளோ கிருபை தந்தார், எவ்வளோ காரியங்களை சரி பண்ணப்பட, எவ்வளோ சூழ்நிலைகளை கத்த நம்ம கூட இருந்து நடத்த அவர் கிருபையா இருந்தார். அதனால ஒவ்வொரு காரியத்தை செய்யறப்ப ஸ்தோத்திர ஆண்டவரே, இதெல்லாம் செய்ய உதவி செஞ்சீங்க, இதெல்லாம் நடத்துனீங்க, நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. இந்த ஸ்தோத்திரத்தை செய்யக்கூடாதபடி பிசாசு அவர் எதுவுமே செய்யாதது மாதிரி அப்படிப்பட்ட ஒரு காரியங்களை பெருசா காட்டுறப்ப நீங்க சொல்லணும், அவருடைய நாமத்தினாலே இதெல்லாம் இந்த ஆண்டுல எனக்கு கொடுத்திருக்கிறார், அதற்காக நான் ஸ்தோத்திரம் பண்றேன். ஹல்லேலூயா. அப்படி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பு எடுத்து வைக்கிறதும் அவர் நமக்கு கொடுத்த பெரிய கிருபை. ஒவ்வொரு பொருளுக்காக, ஒவ்வொரு காரியங்களுக்காக, பிள்ளைகளுக்காக, குடும்பத்துக்காக, வேலைக்காக, எல்லா காரியத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒருவேளை இன்னைக்கு எல்லாம் குறைவா இருக்கலாம், ஆனா நீங்க அதுல ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திர ஏசப்பா, நன்றி ஏசப்பா அப்படி நீங்க செலுத்துறப்ப நீங்க என்ன செய்றீங்கன்னா, இந்த உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை ஆண்டவருக்கு செலுத்துறீங்க. அதுல சொல்லப்பட்டிருக்குது, அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய. பாருங்க, எல்லா படைப்புக்கும் நமக்கும் என்ன விசேஷம்னா, எல்லா படைப்பும்
ஆவிக்குரிய காரியங்களும் ஓரளவு எல்லாம் ரிலேட்டடாக தான் இருக்குது. ஆனால் மற்ற எல்லா சிருஷ்டிப்பு படைக்கப்பட்டவைகள் எல்லாவற்றை காட்டிலும் நமக்கு நாம் என்ன அதில் விசேஷமானவங்கன்னா அவர் சாயலாக. ஹல்லேலூயா. ஏன்னா அவரை போல் இருக்கும்படியாக, அவரை துதிக்கும்படியாக, அவரை ஆராதிக்கும்படியாக, அவருக்கு நன்றி செலுத்தும்படியாக இவைகளெல்லாம் எனக்கு சிருஷ்டித்தீரே, இவைகளெல்லாம் எனக்கு உண்டாக்கி வைத்தீரே. உங்க மகா பெரிய அன்புக்காக ஸ்தோத்திரம் அப்பா. சொல்லுங்க, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொன்றுக்காக கொடுத்த வேலைக்காய் ஸ்தோத்திரம், ப்ரொமோஷனுக்காய் ஸ்தோத்திரம், உத்தியோகத்துக்காய் ஸ்தோத்திரம், எல்லா கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம், ஞானத்துக்காய் ஸ்தோத்திரம், குடும்பத்துக்காய் ஸ்தோத்திரம். சொல்லுவோமா? அப்படியே சொல்லுவோமா? பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம், சபையாருக்காய் ஸ்தோத்திரம், கொடுத்த ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களுக்காய் ஸ்தோத்திரம், புதிதாய் வருகிறவர்களுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. இந்த தரிசன பங்காளர், இந்த ஊழியத்தில் இணைந்து பிரயாசப்படுகிற தரிசன பங்காளர்களுக்காய் ஸ்தோத்திரம். இந்த ஊழியத்தின் பாதையிலே நினைத்து பிரயாசப்படுறாங்க, கொடுக்குறாங்க, விதைக்கிறாங்க, கூட இருந்து பாடுபடுறாங்க, ஜெபிக்கிறாங்க. ஒவ்வொருவருக்காய் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆசீர்வதித்து உயர்த்துவீராக, கனம் பண்ணுவீராக. இந்த ஆண்டுல பிரயாசப்பட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் உயர்த்துவதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அவருடைய நாமத்துக்காக காட்டின அந்த அன்பின் பிரயாசங்களை மறந்து விடுகிறதற்கு அவர் அநீதியுள்ளவர் அல்லவே. அவர் நீதி செய்கிற தேவன். ஓ ரபா ஷபல ரபர கத்தர ரபா ரிபல ரபா ஷபர ரபா கத்தர ரபா ரிகத்தர ரபா ரபா. ஒரு பெரிய திட்டத்தோடு நோக்கத்தோடு இந்த 2025 எங்களுக்கு தர்றீங்கப்பா. அதற்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த ஆண்டு எத்தனையோ பேருக்கு, எத்தனையோ சூழல்ல மரண தருவாயின் மத்தியில அவர்களை பாதுகாத்தீரே, சுகம் தந்தீரே, கிருபைகளை தந்தீரே, ரட்சிப்பை தந்தீரே. அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சொல்லுங்க, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் செலுத்துறீங்கன்னா இந்த உதடுகளின் கனியாகிய அந்த ஸ்தோத்திர பலியை எப்பொழுதும் சொல்லப்பட்டிருக்கிறது. உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும், அவர் மூலமாய் எப்போதும் கர்த்தர் கிருபையாக இந்த ஆன்லைன் வழியாக, இந்த யூடியூப் மூலமாக எத்தனையோ தூர இடத்துல இருக்கிறவங்க ஆராதனைக்கு போக முடியாத சூழ்நிலை, வெளியரங்கமாய கர்த்தரை தேட முடியல, கர்த்தருக்குள்ள வளர முடியல. அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த வார்த்தைகள், இந்த ஆராதனை எல்லாம் அவர்களை பலப்படுத்தும்படியாக கர்த்தர் கிருபையாக நமக்கு இந்த தயவை பாராட்டி இருக்கிறார். அதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆலயத்தின் காரியங்கள்ல, டவுன்ல, இங்கேயும் கர்த்தர் கிருபையாக பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். அதற்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தூரமாய் போன ஒவ்வொருவரையும் அவர் சமீபமாக கிட்டே கொண்டு வந்திருக்கிறார். அதற்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பாவத்துல, அடிமைத்தனத்துல, சாபத்துல கட்டப்பட்டிருக்கிறவர்களெல்லாம் கர்த்தர் விடுதலை ஆக்கி கொண்டு வந்திருக்கிறார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சமாதானம் இல்லாதவர்களுக்கு சமாதானத்தை, சந்தோஷத்தை தந்திருக்கிறார். அதற்காக எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பலவீனமாய், வியாதியோடு, துக்கத்தோடு, கவலையோடு, சோர்வோடு, பாடுகள் மத்தியில் இருக்கிறவர்களே கர்த்தர் அவர்கள் பாடுகளையும், வேதனைகளையும், துக்கத்தையும், எல்லா சஞ்சலத்தையும் நீக்கி அவருடைய பலத்தினால் நிரப்பி இருக்கிறார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தாண்டு குறைவோடு இருந்தவர்களை அவர் நாமத்திலே விதைக்க அவர் சமூகத்தை கனம் பண்ண அவருடைய பிரயாசங்களை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் கிருபையாக கொடுத்த இந்த ஊழியத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த மாவட்டத்திலே கர்த்தர் இங்கு வைத்திருக்கிற இந்த ஊழிய தரிசனத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இதை எல்லைகள் சுற்றியுள்ள ஜனங்களுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பாதை அறியாது இருக்கிறவர்கள், இருளில் இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் நம்மளை வெளிச்சமாக, உப்பாக வைத்திருக்கிறார். அதற்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாதை அறியா குருடனை போ வாழ்ந்தேன் ஐயா,
பாதை அறியா குருடனை போல் வாழ்ந்தேனையா. பாசத்தோடு கண்களையே திறந்தீரையா. பாசத்தோடு கண்களையே திறந்தீரையா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலையும் உங்க வசனமாய் அந்த வார்த்தையின் வெளிச்சத்தை எங்களுக்கு கொடுத்து ஆண்டவரே அந்த அதிசயத்தை நாங்க பார்க்கும்படி எங்க கண்களை திறந்து விட்டீங்களேப்பா. ஓ, அதற்காக ஸ்தோத்திரம். நீங்க எங்களுக்கு கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி. ராஜா உமக்கு நன்றி. சொல்லுவோமா சேர்ந்து? அப்பா உமக்கு நன்றி. ராஜா உமக்கு நன்றி. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு கொடுத்த ஊழியக்காரருக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. சோத்ரம், 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 சோத்ரம். ஊழியக்கார் குடும்பத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. சோத்ரம், ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம். ஊழியக்காருடைய சுகத்தை விரும்புகிற தேவன், அக்கினி ஜுவாலையாய் மாற்றுகிற தேவன். அப்படியாக ஊழியத்திலே கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்துகிறதற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. சோத்ரம், 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 ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றியப்பா, 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 நன்றியப்பா. ஓ, இந்த ஸ்தாபனத்துக்காக, ஓ ஊழியத்தில் இணைந்து பிரயாசப்படுகிற ஒவ்வொரு ஊழியர்களுக்காக சோத்ரம், 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 ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம். இந்த ஆசீர்வாதமான கிறிஸ்துமஸ் என்ற புத்தகத்தை ஆண்டவரே விதைகளாக எங்கெல்லாம் விதைக்கிறாங்களோ ஜெபத்தோடு இந்த கிறிஸ்துமஸ்க்கு முன்பாக ஆண்டவரே அந்த பகுதிகள் எல்லாம் கர்த்தருடைய மகிமை வல்லமை கரம் நீட்டப்படுகிறதற்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. ஸ்தோத்ரம், 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 ஸ்தோத்ரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய மாவட்டத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. ஸ்தோத்ரம், 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 ஸ்தோத்ரம். நம்முடைய மாவட்டத்தை கர்த்தர் எல்லா தீமைக்கும் ஆபத்துக்கும் அழிவுக்கும் பாதுகாக்கும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. ஸ்தோத்ரம், 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 ஸ்தோத்ரம். நேற்று நாளில் கூட ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் தீப்பிடித்து அதில் அநேகர் பாருங்க உயிருக்கு போராடின நிலையில் அதில் ஒரு சிலர் உயிரில் இருந்திருக்கிறாங்க. கர்த்தர் அந்த குடும்பங்களை எல்லாம் ஆறுதல் படுத்தும்படியாக யார் யார் இந்த வேதனையில் இருக்கிறார்களோ, ஹாஸ்பிட்டல்ல பலவீனத்தோடு, ஓ காயத்தோடு, மிகவும் வித்தியாசமான சூழலில் உயிருக்காக யார் யார் இந்த போராட்டத்தின் நிலையில் இருக்கிறார்களோ கர்த்தர் அவர்களை எல்லாம் பாதுகாத்து ரட்சிக்கும்படியாக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. சோத்ரம், 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 சோத்ரம். ஓ, நம்முடைய மாவட்டத்தின் மேல கர்த்தருடைய கரம் இறங்கும்படியாக விலையேறப்பெற்ற கல்வாரி ரத்தத்தை எங்கள் எல்லையெங்கும் பூசுகிறோம் ஆண்டவரே. விலையேறப்பெற்ற ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம் ஆண்டவரே. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய்னு சொன்னீங்களே. யார் யார் ஆபத்தான நிலையில ஆண்டவரே ஹாஸ்பிட்டல்லையோ இல்ல வித்தியாசமான சூழ்நிலையோ வியாதியோடு பலவீனத்தோடு இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் கர்த்தர் சுகமாக்கும்படியாக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. சோத்ரம், 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 ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம். ஹல்லேலூயா. சங்கீதம் 50 வாசிக்கிறோம். சங்கீதம் 50 சங்கீதம் அதிலே 14வது வசனம் 15வது வசனம். ஹல்லேலூயா. இங்கே ஒரு வசனம், அருமையான வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு, நம்ம ஒவ்வொன்றுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அதில் 15வது வசனத்தில் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. பாருங்க, எத்தனை செய்திகள் வித்தியாசமான நிலையில் இருக்கிறவங்களை குறித்து கேள்விப்படுறோம். அதன் மத்தியில் பாருங்க, நம்ம ஆண்டவருக்கு இந்த ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கும் போது புதிய ஆண்டுக்கு போகிறதுக்கு முன்பாக இதில் சொல்லப்பட்டிருக்கிற நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி இந்த புதிய ஆண்டில் ஒரு பொருத்தனைகளை ஏறெடுப்போம்.
எப்படி அண்ணால் ஆண்டவர் சமூகத்திலே காத்திருந்து ஆண்டவர்கிட்ட ஒரு பொருத்தனை ஏறெடுத்தாங்களோ, ஆலயத்தின் காரியங்களில் ஜனங்கள் ஆத்துமாக்கள் ஆபத்திலையும் பாவத்திலையும் சாபத்திலையும் எத்தனையோ இக்கட்டிலையும் கட்டப்பட்டிருக்கிறவர்கள் விடுதலையாக அவர்களுக்கு சமயத்திற்கு ஏற்ற அந்த வார்த்தைகளை நாம் கொண்டு போக கர்த்தர் நம்மளை பயன்படுத்தும்படியாக ஆலயத்தின் காரியங்களை நாம் பிரயாசப்பட, ஆலய கட்டுமான பணியில் இணைந்து செயல்படுகிறவர்களாக, இந்த சுவிசேஷ பணியிலே இணைந்து நாம் அப்படியாக ஜெபிக்க விதைக்க, இந்த வருகிற ஆண்டில் ஆலயம் கட்டப்படத்தக்கதாக நாம் தேவனுக்கு ஒரு பொருத்தனைகளை ஏறெடுக்கும் போது இதில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். கர்த்தர் என்னை விடுவித்தாரே, நான் அவரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை அவர் விடுவித்தார் என்று அவரை மகிமைப்படுத்த ஸ்தோத்திர பலியிடுகிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான். தொடர்ந்து 23ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். ஸ்தோத்திர பலியை சொல்லி சொல்லி அப்படியே தொடர்ந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. அப்படி இந்த பாடலை பாடுவோமா? 4வது பாடல், உங்க நாம உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. ஒருவேளை புயல்னால சில மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம், ஏரியா பாதிக்கப்பட்டிருக்கலாம். கர்த்தர் அந்த பகுதியிலெல்லாம் அவருடைய ஒத்தாசை கிடைக்கும்படியாக தேவனுடைய பாதுகாப்பின் கரம் அந்த எல்லைகளை நீட்டப்படத்தக்கதாக இந்த ஆராதனைக்கு முன்பாக எந்த ஒரு இயற்கை காரியங்கள் தடையாயிராதபடி வருகிறவர்கள் விடுதலையோடு, ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற எல்லா ஆராதனைகளும் விடுதலையோடு பங்கெடுக்கத்தக்கதாக, சுகமாய் குடும்பம் குடும்பமாய் வரத்தக்கதாக அப்படியாக நம்ம விசுவாசத்தோடு பாடுவோம். ஹல்லேலூயா. பாடுவே பாடுவோம் அல்லேலூயா, உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வலி திறக்கும், உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வலி திறக்கும், உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உம் நாமமே உயரணும், அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும், அல்லேலூயா. சிங்கத்தின் கேபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிறாது. ஆமென். சிங்கத்தின் கேபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிறாது. இயேசுவே உன் நாமமே உயரணும், அல்லேலூயா. இயேசுவே உன் நாமமே சொல்லுங்க பெருகணும், பெருகணும், அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவே பாடுவோம் அல்லேலூயா.
ஹalleluya 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 யாவே ஹalleluya யாவே ஹalleluya. ஓசியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 2வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 2வது வசனம், வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். ஹல்லேலூயா. எதை கொண்டு திரும்பணுமா? வார்த்தைகளை கொண்டு. அவரை நோக்கி, தேவரீர் எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தருளும். அப்பொழுது நாங்கள் எங்கள் உதடுகளின் காளைகளை செலுத்துவோம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் உதடுகளின் கனி அப்படின்னு நம்ம பார்த்தோம், ஸ்தோத்திரம் பண்ணுறத. ஆனால் இங்கே நம்ம பார்க்குறோம், இதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவரை நோக்கி, தேவரீர் எல்லா அக்கிரமத்தை நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தருளும். புதிய ஆண்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்பாக ஒருவேளை நம் வாக்கு தத்தங்களை சுதந்திரிக்கிறதுக்கு நிறையா காரியங்களுக்கு ஆசீர்வாதத்துக்கு ஒரு சில தடைகள் இருக்குமானாலும் ஆண்டவர் சமூகத்திலே நம்மளே தாழ்த்தி, ஆண்டவரே ஒரு விசையாய் உம்முடைய சமூகத்திலே திரும்புகிறோம் அப்பா. நீங்கள் இந்த வார்த்தைகளெல்லாம் சொன்னீங்களே ஆண்டவரே, உங்கள் வார்த்தையை கொண்டு உம்மிடத்தில் திரும்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை நோக்கி, ஆண்டவரை நோக்கி. அடுத்து சொல்லப்படுகிற, தேவரீர் எல்லா அக்கிரமத்தை நீக்கி, ஒருவேளை கீழ்ப்படியாத வேற ஏதாவது குறைகள் இருக்குமானால் அவள் சமூகத்திலே ஆண்டவர் இதெல்லாம் மன்னித்தருளுவீராக அப்படின்னு அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. எங்களை தயவாய் அங்கீகரித்தரலும். சேர்ந்து சொல்லுமா, எங்களை தயவாய் அங்கீகரித்தரலும். அப்பொழுது நாங்கள் எங்கள் உதடுகளின் காளைகளை செலுத்துவோம். ஹல்லேலூயா. வெள்ளாட்டுக்கடா, இளங்காலை இவைகளின் அந்த இரத்தத்தினால் அல்ல, அவர் நமக்கு செஞ்ச இந்த கல்வாரியில் வச்ச புண்ணியங்கள், அவருடைய காயங்களை நினைத்து உயர்த்தி துதித்து இந்த உதடுகளினால ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி ஒவ்வொன்றுக்காய் ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. சின்ன காரியனாலும் நன்றி செலுத்துவோம், பெரிய காரியங்கள்னாலும் ஸ்தோத்திர ஆண்டவரே. எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்படின்னா நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, ஒரு பெரிய காளையை கொண்டு வந்து நீங்கள் ஆலயத்தில் வச்சு பலி செலுத்துகிற மாதிரி, ஆண்டவர் பெரிய காளையை கொண்டு வந்து கஷ்டப்பட்டு இழுத்து வந்து அந்த மாதிரி சொல்லலை. அவர் முழு பலத்தோடு, முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு அவர் செஞ்ச நன்மையெல்லாம் நினச்சி பார்த்து அவரண்ட திரும்பி, அதான் சொல்லப்படுறது, நாங்கள் எங்கள் உதடுகளின் காளைகளை செலுத்துவோம். ஹல்லேலூயா. சொல்லுவோமா, நாங்கள் எங்கள் உதடுகளின் காளைகளை செலுத்துவோம். காளை அப்படின்னா என்னன்னா, அது ரொம்ப பவர்ஃபுல்லாக ஃபோர்ஸானது. அப்போ நம்ம ஆண்டவருக்கு அந்த ஸ்தோத்திரம் செலுத்தும் போது நல்ல உற்சாகமாக நினச்சி 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 நன்றி செலுத்தி இந்த வார்த்தையை கொண்டு திரும்பும்போது, சகரியால் அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, என்னிடத்தில் திரும்புங்கள், நான் உங்களிடத்தில் திரும்புவேன். சகரியா 1ஆம் அதிகாரம் அதில் நாம் பார்க்கிறோம். சகரியா 1ஆம் அதிகாரம் அதில் மீண்டுமாக 3வது வசனம், ஆகையால் நீ அவர்களை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், என்னிடத்தில் திரும்புங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களிடத்தில் திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை தடவை பார்க்கணும் அந்த வார்த்தையை, திரும்ப திரும்ப அவர் அண்டை திரும்ப. இந்த ஆண்டு செய்த நன்மையெல்லாம் நினைத்து நன்றியுள்ள இருதயத்தோடு ஹல்லேலூயா கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களிடத்தில் திரும்புவேன். எதுக்கு திரும்புகிறார் தெரியுமா? நமக்கு நன்மை செய்யும்படியாக, சுகமாக்கும்படியாக, பலப்படுத்தும்படியாக, கிருபை செய்யும்படியாக. அப்பா உமக்கு நன்றி ராஜா, ராஜா உமக்கு நன்றி. இந்த சகதியால தொடர்ந்து பார்க்கிறோம், என்னிடத்தில் திரும்புங்கள் திரும்புங்கள் மீண்டும் மீண்டுமாக. அப்பொழுது ஆலயம் கட்டப்படுமா?
உங்களை கொண்டு உங்க வீடு கட்டப்படும். நீங்க திரும்பும் போது உங்க குடும்பம் கட்டப்படும், ஆலயம் கட்டப்படும். புதிய ஆண்டுல தேவனுக்காக விஸ்தாரமான சொந்த ஸ்தலத்திலே விடுதலையோடு ஆராதிக்கத்தக்கதாக ஸ்தோத்திரம் பண்ணி நாம் அதை சுதந்திரிக்கத்தக்கதாக ஒரு லட்சமும் கோடியும் நம்முடைய பார்வையில் அது பெரிதாக இருக்கலாம், கர்த்தருடைய பார்வையிலே லேசானது. ஹல்லேலூயா. அவர் நாம மகிமைக்காக, அவருடைய ராஜ்யத்தின் வேலைக்காக அப்படியாக நாம் பிரயாசப்பட்டு ஜெபிப்போம். அவர் அண்டை திரும்புவோம், நன்றி செலுத்துவோம். குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆலயம் கட்டப்படும். ஆமென்.